தற்போது உள்ள சூழ்நிலையில் கச்சத்தீவை மீட்பதற்கு வாய்ப்பு இல்லை என திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். ராமநாதபுரத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ எம்பி வந்திருந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் விரிவாக எடுத்து கூறியுள்ளதாக தெரிவித்தார். விரைவில் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வழிவகை செய்ய வேண்டும் என தான் வலியுறுத்தியுள்ளதாகவும் கூறினார். மேலும் தற்போது இருக்கும் சூழ்நிலையில் கச்சத்தீவை மீட்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றும், கச்சத்தீவு ஒப்பந்த முறையில் அதை திரும்ப கொடுப்பதற்கு இலங்கை அரசு தயாராக இல்லை என்றும் கூறினார். எனவே கச்சத்தீவை மீட்பதை விட்டுவிட்டு மீனவர்கள் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர மத்திய மாநில அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். அவங்க இலங்கையை திரும்பி கொடுப்பாங்களாங்கிறது, கொடுக்க மாட்டாங்கிறது எனக்கு படுது. அது நம்ம சொல்லலாம், கச்சத்தீவை மீட்டுட்டானா நமக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு. அது உண்மைதான். கச்சத்தீவை சுத்தி இருக்கிற பகுதிகளில் தான் இந்த பிரச்சனை. நம்ம இன்னைக்கு தாராவாரத்து கொடுத்தோமோ கச்சத்தீவோ, அன்னைக்கு பொறுத்தவரை மீனவர்கள் இன்னைக்கு இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா அங்கதான் மீன் பிடிக்க நம்ம ஆளுங்க போறாங்க. அங்க அந்த கச்சத்தீவை நமக்கு திரும்பி கொடுத்துட்டாங்கன்னா நியாயம் தான், அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. ஆனா கச்சத்தீவு ஒருபோதும் இலங்கை அரசு கொடுக்காதான் எனக்கு படுது. எனக்கு